ஸோ HTML டேபிள் ஓகேவா. ஸோ நம்ம ஒரு டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் அப்படின்னே எலமெண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ டேபிள் அப்படின்னே நம்ம எலமெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த டேபிளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுன்ற டேட்டாஸை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த HTMLல நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது டேபிளுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் காலமில் நம்ம கொடுக்க போகிற டேட்டாஸ் வந்து ஃபில் ஆக போகுது ஓகேவா. அதை தாண்டி அந்த டேபிளோட வியூ வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பார்டர் லைன்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம HTMLல வந்து பண்ண மாட்டோம். ஸோ HTMLல ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு ரோ பை ரோவாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் டேபிள் ரோ TR அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டாவாக கொடுக்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டராக இருக்கும். TH டேபிள் ஹெட்டர் அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் ஐடி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து டேபிள் ஹெட்டர் நேம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஹெட்டர் இமெயில் அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஐடி நேமு இமெயில் அப்படின்றது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ. ஒரு ரோ முடிஞ்சா இதுக்கடுத்து நான் கொடுக்க போகிற டேட்டா எல்லாம் இதுக்கு கீழே தான் வரணும். அதாவது ஐடிக்கு கீழே ஒரு ஐடி நம்பர் வரணும், நேமுக்கு கீழே ஒரு நேம் வந்து வரணும், ஒரு பேர் வரணும், இமெயில் கீழே ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து நமக்கு வரணும். இதுக்கு கீழே தான் மொதல் ரோ முடிஞ்சு. அப்படி முடிஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ரோ முடிஞ்சது இல்லையா. ஸோ இந்த ரோ முடிஞ்சதுக்கப்புறம் டேபிள் ரோ அப்படின்றத ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் ரோ அப்படின்றத க்ரியேட் பண்ணி இந்த ரோக்குள்ளே நம்ம டேட்டாஸை பாஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே நார்மல் டேட்டா ஓகேவா. ஸோ இந்த நார்மல் டேட்டான்றதுனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா டேபிள் டேட்டா டிடி அப்படின்றது டேபிள் டேட்டா டிடி. இதில் வந்து ஐடி வந்து 1, டேபிள் டேட்டா நேம் வந்து நிசார், டேபிள் டேட்டா நிசார் @gmail.com அப்படின்ற கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 1, நேம் வந்து நிசார், இமெயில் வந்து nizar@gmail.com. இப்போது எனக்கு ரெண்டாவது ரோவும் இதுவாகிடுச்சு. நான் கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு காலமில் நமக்கு வந்து இங்கே ஆட் ஆகுது. இதே மாதிரி நமக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். டேபிள் ரோ, டேபிள் டேட்டா 2. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தா. ஸோ டேபிள் டேட்டா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா nk@gmail.com. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் எப்படி உங்களுக்கு வந்து நான் இது க்ரியேட் பண்ணேன். டேபிள் ரோ, இந்த ரோக்குள்ளே எனக்கு என்ன வேணும், டேபிள் ரோ அப்படின்ற எலமெண்ட்டுக்குள்ளே எனக்கு என்ன வேணும்னா டேபிள் டேட்டா வேணும் இன்ட்டு 3 அப்படின்றது. ஸோ எனக்கு 3 வேணும் அப்படின்றத சொல்கிறேன். என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி அழகாக எனக்கு எலமெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 3, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாய், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா sai@gmail.com அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அழகாக அடுத்தடுத்த ரோவில் டேட்டாஸ் வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டேபிள் வியூ இல்லை, ஜஸ்ட் டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இந்த கம்ப்ளீட் டேபிள் வியூ வேணும், பார்டர் லைன்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் நம்ம CSS பண்ணி தான் பண்ணணும். அது நம்ம CSS கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் டேபிள் ஓகேவா. ஸோ ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை HTML எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.